ஹாய் பேபி, எங்க இருக்கிற? இப்பதான் வீட்ல இருந்து கிளம்பிருக்கேன். இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புறியா? ஏன் காலேஜ் போலியா? இல்ல, நீ காலேஜுக்கு போகாம இருக்கிறத பார்த்தா எனக்கு சின்னதா சந்தேகம் வருதே. நான் சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல கரெக்டா வந்துருவல்ல, ஒன்னும் பிசிறு தட்டிடாத. அப்படின்னா இந்த அப்பாட்ட சொல்லி ஆள் அனுப்புறது, போலீஸ்ட சொல்லி என்னை சுத்தி வலிக்க திட்டம் போடுறது, இந்த மாதிரி எதுவும் நந்துடாதுல்ல. இதுல மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. பொங்கல் அப்ப நீ என்ன மாட்டி விட நினைச்சப்பவே உன் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கணும். அப்படி எதுவும் பண்ணாம இருந்தனா அது காரணம் இப்படி ஒரு நாள் வருன்றதுனால தான் பேபி. ஆனா நீ இப்பவும் என்னை ஏமாத்தி மாட்டி விடணும்னு நினைச்சேன்னு வெய்யி. உன்னைக்கே தெரியும், நான் எல்லார் கண்ணிலையும் வெள்ளை விட்டு ஆட்டிட்டு சிட்டா பறந்துடுவேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னை இந்த உலகம் பார்க்கறத யாராலையும் தடுக்க முடியாது பேபி. கிராமம், நகரம், சந்து, பொந்து, இண்டு, இடுக்குன்னு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இன்டர்நெட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்நெட் இருக்கிற எல்லா இடத்துலயும் நீயும் இருப்ப. அதனால புத்திசாலி புள்ளையா நந்துக்க, கிளம்பி வா, சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு திசையில கிளம்பி போய்கினே இருக்குவோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீ யாரோ நான் யாரோ. அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். இது நான் உனக்கு கொடுக்குற உத்தரவாதம், சரியா? சரி. அப்புறம் செல்லம், நேரம் போய்கினே இருக்குது, நேர்ல பார்க்க போறேன், உன் கூட ஒன்னா இருக்க போறேன்ற சந்தோஷத்துல அப்படியே இதையும் குச்சி வெளியே வந்துடும் போலகுது. இதுக்கு மேலேயும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது குட்டி பேபி, சீக்கிரம் வா. இப்ப உன்னை அப்படியே கையில தூக்கிக்கிட்டு கையில் மிதக்கும் கனவா நீ, கைகால் முளைத்த காற்றா நீன்னு ஒத்தப்பட்டி ஓடக்குள்ள ஓடணும் தோண்டு குடி பப்பி. விரைந்து வா, ஒத்தப்பட்டி ஓடையில் உன் காலடியை முத்தமிட காத்திருக்கிறது. அலங்காரம்லாம் எப்படி இருக்கு பங்கு? சூப்பர்ரா பங்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன்கிட்ட ரெடி பண்ண சொன்னா அப்படியே பக்காவா பண்ணிருவியே. 1000 தான் இருந்தாலும் இது என் நண்பனோட முதல் பகல்ல. அலங்காரம்லாம் செஞ்சு அமர்க்கலமா பண்ண வேண்டாமா? அதான் சிறப்பா மலர் தூவி மஞ்சத்தை ரெடி பண்ணியாச்சு. இனி அந்த புள்ள வர வேண்டியது மட்டும் தான் பங்கு பாக்கி. ரொம்ப நன்றி பங்கு. சரி சரி, அவ வர நேரமாச்சு. நீங்க 2 பேரும் நான் சொன்ன இடத்துக்கு போய் அவ தனியா வராளா இல்ல கூட யாரையாச்சும் கூட்டு வராள்னு பார்த்து தகவல் சொல்லு பங்கு. நீ கவலைப்படாத அழகரு,
அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரா யோ பங்கு சூதானமா இரியா. நீ பாட்டு அந்த புள்ளைகிட்ட மூஞ்சி கிஞ்சி காட்டிடாத, பஞ்சாயத்து ஆயிட போகுது. கவலைப்படாத பங்கு, அவனால என் முகத்தை பார்க்கவே முடியாது. அதுக்கு தான் நம்ம அன்னைக்கே ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டோம்ல. ரைட்டு பங்கு. சரியா, அப்ப நாங்க கிளம்புறோம். நீ எல்லாம் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணு, சரியா? சரிடா. ஹே, முதல் பகல் வாழ்த்துக்கள் பங்கு. நீ அடிச்சு தூள் கிளப்பு. தேங்க்யூ. ஏய் போங்கோ. சரியா சரியா. அகிலா, என்னம்மா அகிலா இந்த பக்கம்? அண்ணா, எதுக்கும் இந்த பக்கம் போற? காலேஜுக்கு போறேண்ணா. காலேஜ் போறியா? உன் காலேஜுக்கு அங்கிட்டு இல்ல போகணும். கூட படிக்கிற ஃப்ரெண்டோட வீடு இந்த பக்கம் தான் இருக்குது. அங்க போயிட்டு அவ கூட சேர்ந்து ஒண்ணா வண்டியில போயிடுவேண்ணா. சரிம்மா சரிம்மா, பார்த்து போ. இனிமே இந்த பக்கம்லாம் தனியா வரக்கூடாது, சரியாம்மா? சரி, பத்திரமா போம்மா. சரிங்கண்ணா. யோ அழகரு, சொல்லு பங்கு. அந்த புள்ள வந்துருச்சியா? பங்கு கூட யாராவது இல்லையா? பார்ட்டி தனியா தான் வந்திருக்கு. வேற யாரும் கூட வந்த மாதிரி தெரியல. சரி, நீ போனை வையே, வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரியா? பாண்டி சொல்றா பாண்டி. யோ, அந்த புள்ள ஒத்தப்பட்டி ஓடைய தாண்டி வந்துகிட்டு இருக்கா. வந்துட்டாளா? பங்கு, என்னடா உன் மாமா மகளும் பயங்கரமான செட்டப்போட தான் ஏன் வந்திருக்கா? என்னடா சொல்ற? வந்தவன் ஊர்ல யாரும் பாத்திரக்கூடாதுன்னு பரதாலாம் போட்டுக்கிட்டு வராயா? சரி, நீ போனவே, மீதிய நான் பாத்துக்கிறேன். சரியா, வச்சிடறேன்.
வாடி என் மாமா மகளே, நீ வரமாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா உன் குடும்ப மானத்துக்காக நீ உன்னையே கொடுக்க வந்திருக்கன்னு நினைச்சா எனக்கு அப்படியே புல் அரிக்குதுடே. உன்னை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி ஆக்கலாம்னு நினைச்சா பிடி கெடுக்காம பேசுறவ உங்க அக்கா தான் என் கிட்ட தப்பிச்சிட்டா. ஆனா நீ தப்பிக்க முடியாதுடி. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கல்ல, இதை எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. பாப்பி குட்டி வந்துட்டியா? இந்த கோஆபரேஷனை தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியா நீ ஒத்துக்கிட்டு தெரியுமா? அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சும்மா அப்படி இருந்துச்சு. நீ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் மனசுக்குள்ள சின்னதா ஒரு பயம். எங்க நீ வருவியோ மாட்டியோன்னு அதை நினைச்சு ராத்திரி முழுக்க தூங்கல தெரியுமா? இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்குது. அகிலா, என்ன அகிலா என்கிட்ட எதுவுமே பேசாம ஒரு பயத்தோட உக்காந்துக்கிற? உன்னை காண ஓடோடி வந்திருக்கும் என்னை, உன்னோடு சேர்ந்து உறவாட வந்திருக்கும் என்னை ஏன் இப்படி ஏங்க வைக்கிறாய் அகிலா? ஏன் இப்படி ஏங்க வைக்கிறாய்? உன் திருமுகத்தை காட்ட மாட்டாயா? பாரு, என்ன பாரு, என்ன காதலோட திரும்பி பாரு. உன் கரங்களோடு என் கரங்களை கோர்த்து உன் இமைகளை என் இமைகளால் மூடி காதல் என்னும் கடலினில் மூழ்கி முத்தடிப்போம். வா அகிலா, வா, என்னை நெருங்கி வா. நீ பால் சொம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள வந்திருக்கணும். ஆனா பரவாயில்ல, இந்த அத்வான காட்டுக்குள்ள இப்படி ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடக்கணும்னு எழுதியிருக்கு புள்ள. மை டியர் அகிலா, ஆயிரம் நிலவே வா, ஓராயிரம் நிலவே வா, இதழோரம் சுவைத்தேடு புது பாடல் விடி பாட பாட. எனக்கு உன் முகத்தை காட்டுடா. முகத்தை காட்டவே இல்லையா? ஆயிரம் நிலவே வா, ஓராயிரம் நிலவே வா. வெல்கம். எங்க மாமா போறீங்க? எங்க போறீங்க? நான் உங்களுக்காக வம்படியா வேலையெல்லாம் விட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்த வேகத்துல போனா எப்படி மாமா?